நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப அழகா இருக்க செல்லம், நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ஆமா. கண்மணி, நீ இங்கே இரு. உனக்கு பசிக்குதுல்ல? நீ வா, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வா. அதெல்லாம் சாப்பிட்டனே. இந்து அம்மா எனக்கு ஊட்டி விட்டாங்க. அப்படியா? அத நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல, இரு, நான் உனக்கு கண்மை வச்சு விடுறேன். என்னாச்சுமா? அஷோ, உங்களுக்கு என்னமா ஆச்சு? இங்க பாருங்க, மை போட்டு பொட்டும் வச்சாச்சு. காலையிலே குளிப்பாட்டி நீங்க தானமா எனக்கு மை போட்டு விட்டீங்க, பொட்டும் வச்சு விட்டீங்க. நான் அதை மறந்துட்டேன் கண்மணி. உங்களுக்கு என்னமா ஆச்சு? இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. சரி, அம்மா உனக்கு புது ட்ரெஸ் போட்டு விடட்டுமா? ட்ரெஸ்ஸும் நீங்க இன்னைக்கு தானே போட்டு விட்டீங்க. பரவாயில்ல, உன்னோட இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது எனக்கு வேணும். உங்களுக்கா? என்னோட ட்ரெஸ்ஸா? எதுக்கு? இத நான் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு, உன்னோட ஞாபகமா. இந்த ட்ரெஸ் இதாவது எனக்கு வேணும். என்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் நீங்களே எடுத்துக்கோங்க. வேண்டாம், இது போதும். இது நான் அம்மா கொடுக்கறேன். ஓகே? யாரு என்ன சொன்னாலும் நீ அதை கேட்கணும். நல்லவங்க கூட மட்டும்தான் சேரணும். அங்க ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்க தான். உண்மைதான். ஆனா புது பிள்ளைங்களா வருவாங்கல்ல, அவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். என்ன புது ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? வேணாம், எனக்கு என்னோட ஸ்கூல் போதும். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போதும். இங்க பாருமா, நீ எங்க இருந்தாலும் நல்லா படிக்கணும். படிச்சு பெரிய ஆளா வரணும். நான் படிப்பேனே. நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தானே. ஆமா, இனிமேலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவேன். அப்படினா ஸ்கூல் மாத்துவீங்களா? உன்னோட ஸ்கூல்ல நீ எல்லாரும் சொல்றதை கேட்கணும். குறும்புத்தனம்லாம் பண்ணக்கூடாது. நான் நல்ல குழந்தை இருந்தா டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லறாங்க. எனக்கு தெரியும். இனிமே புது இடம், புது ஆளுங்க, உன் கூட யார் இருப்பாங்க? இந்த மாதிரி என் குழந்தை மேல அன்பு காமிக்க. ஐயோ, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? நான் உனக்கு பண்றது பெரிய துரோகம். நீ என்ன மன்னிச்சிரு கண்மணி. நீங்க என்ன துரோகம் பண்ணிட்டீங்கம்மா? அது வந்து, நான் இப்போ நீ என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிருக்க. நீங்க அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, என்ன வேற ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுடுவீங்களா? வேண்டாம், நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த
இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அம்மாவும் இந்து அம்மாவும் அருண் அப்பாவும் எனக்கு போதும். போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. இனிமே தப்பிக்கவே முடியாது. கண்மணியை அவங்க கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க. ரெண்டு அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கண்மணிக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன, ரெடி பண்றது என்ன, எல்லாம் இன்னையோட முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தால அது போதும். இனிமே ஏதாவது அநாத ஆசிரமம் தான். அப்ப பாப்போம் யாரு உன கொஞ்சுறாங்கன்னு. கூட்டிட்டு போக நேரம் ஆயிடுச்சு. ரெண்டு அம்மாவும் சேர்ந்து அந்த கண்மணியை வழி அனுப்புறத நானும் பாக்குறேன். இந்துமா அவங்க வந்துட்டாங்க. பார்வதி அம்மா அவங்க வந்துட்டாங்க. இந்துமாவும் கண்மணி பாப்பாவும் எங்க? குழந்தைய கூட்டு போக அவங்க வந்துட்டாங்க. குழந்தைய பாத்துக்கோ, இல்லனா அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்ல, நான் அனுப்ப மாட்டேன். என் குழந்தைய நான் யார் கூட அனுப்ப மாட்டேன். நான் அனுப்ப மாட்டேன். என் குழந்தைய நான் யார் கூட அனுப்ப மாட்டேன். அருண், ஐயோ அம்மா, கடவுளே. கண்மணியை கூட்டிட்டு போறதுக்காக நாங்க வந்திருக்கோம். கண்மணி எங்க? கூப்பிடுங்க. குழந்தைய கூப்பிடுங்க. கண்மணியை கூப்பிடுங்க. இல்ல, அவளை நான் அனுப்ப மாட்டேன். என் குழந்தைய நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ப்ளீஸ், நாங்க சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்ய வந்திருக்கோம். வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. சட்டமா? எந்த சட்டம்? ஒரு குழந்தை அவளுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் சட்டமா? ஒரு அம்மா கிட்ட இருந்து சொந்த குழந்தைய பிரிக்கிறதுக்கு எந்த சட்டத்துல எழுதி வச்சிருக்க? உங்களுடைய மனநிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. இல்லனா என் பொண்ணு கொடுக்காததுக்கு நீங்க என்ன ஜெயில போடுவீங்க. எனக்கு சம்மதம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் பொண்ணுக்காக நான் எதையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். இந்து மேடம், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கண்மணிய வேண்டாம், எனக்கு எதையும் கேட்க வேண்டாம். எதையுமே கேட்க வேண்டாம். அருண், நீங்க உங்க ஒய்ஃபு கிட்ட விஷயத்தை சொல்லி புரிய வைங்க. ப்ளீஸ். இந்து, வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எதுவும் கேட்க மாட்டேன். இந்து, நாம வேண்டான்னு சொல்றல்ல. கண்மணிய இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்களும் கூட்டாயிட்டீங்களா? உங்களுக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன்னு. அவ இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இந்து, 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 அழுகாத. உங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா வேற வழி இல்ல. நீங்க என்னோட கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். கண்மணியை என் கூட அனுப்புங்க. முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ப்ளீஸ் சார், அவ மேல நாங்க உயிரே வச்சிருக்கோம் சார். கண்மணி எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். இந்து, கண்மணியை கூட்டிட்டு வாங்க. போங்க. முடியாது, என் குழந்தைய நான் யார் கூடயும் அனுப்ப மாட்டேன். நெல்லுங்க, நெல்லுங்க.
குழந்தைய கொடுங்க. குழந்தைய கொடுங்கன்னு சொல்றேன்ல. என் குழந்தைய நான் யாருக்கும் தர மாட்டேன். குழந்தைய தாமா. இந்த பாருங்க, வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. அப்புறம் நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். இல்ல, நான் என் குழந்தைய தர மாட்டேன். குழந்தைய கொடுமா. அருண், வீணா எங்களை கோவப்படுத்தாதீங்க. குழந்தைய கொடுக்க சொல்லுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு. குழந்தைய கொடுத்துருந்தோம். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். இந்து, இந்து, குடு. நான் தர மாட்டேங்க. இந்து, குடு. குடு இந்து. என்னங்க, வேணாங்க. அம்மா, கண்மணி கொடுங்க. ஐயோ, என்னங்க, கண்மணி, கண்மணி, இந்து அம்மா, கண்மணி, என்னங்க, பாருங்க நம்ம குழந்தை. என்னங்க, என்ன வேணுங்க? போகட்டும். அம்மா, அம்மா, இந்து அம்மா, பார்வதி அம்மா. நீ பாப்பா ஓடாத. நில்லு. கண்மணி, 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 அம்மா, அம்மா. இந்து அம்மா, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்க. அந்த ஆண்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும். வா பாப்பா. சொன்ன கேளு. விடுங்கன்னு சொல்றேன். நான் வர மாட்டேன் அம்மா. இந்த ஆண்டி கிட்ட குழந்தைய சொல்லுங்க, விடுங்கம்மா. நான் வர மாட்டேன். போக பாப்பா, வா. மாட்டேன். நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். சொன்ன கேளுங்க. விடுங்க. விடுங்க, என்ன பண்ணுங்க? விடுங்கம்மா. அம்மா, அவங்கள போக சொல்லுங்க. நான் இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேம்மா. நான் குட் கேர்லா இருக்கேன்மா. நான் உங்ககிட்டே இருக்கேன்மா. சொல்லுங்கம்மா, என்னை கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லுங்கம்மா. அம்மா, நான் போக மாட்டேம்மா. நான் போயிட்டேன்னா என்னால குட்டி பாப்பாவை பார்க்க முடியாதும்மா. நான் பாப்பாவை நல்லா பார்த்துப்பேன். நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேம்மா. நான் பாப்பாக்கு எல்லாமே கொடுக்குறேம்மா. நான் குட்டி பாப்பாவை ஒன்றும் செய்ய மாட்டேம்மா. என்னை கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லுங்க. அருணப்ப என்னை கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லுங்க. விடுமா. இந்து அம்மா, சொன்ன கேளுங்க. விடுங்க. அம்மா. வா பாப்பா. வாமா. அம்மா, அப்பா என்னை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்க. நான் வர மாட்டேன். சொன்ன கேளுங்க. நான் வர குழந்தைய கொடுங்க. மாட்டேன். நான் எங்கேயும் வர மாட்டேன். இல்ல, நான் வா வர பாப்பா. மாட்டேன். இங்க பாரு பாப்பா, அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்ல, வா. வேணாம், உன்னோட நான் அப்பா வர அம்மாவும் அங்க வந்து மாட்டேன். பார்க்க வருவாங்க. வா. எனக்கு வா யாருமே போலாம். வேணாம். சொன்ன எங்கேயுமே கேளுமா. வர நிறைய டாய்ஸ் வாங்கி தரோம். வா. வாமா. நான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. சொன்ன கேளு. வா. அருண், நாங்க எங்களோட டியூட்டியை செய்யணும். குழந்தைய கொடுங்க. வீணா பிரச்சனையை பெருசாக்காதீங்க. இல்ல, நான் என் குழந்தைய அனுப்ப மாட்டேன். என்னங்க, குழந்தைய அனுப்பாதீங்க. ப்ளீஸ், எங்களுக்கு நீங்க ஒத்துழைங்க. அப்பா, வாமா. அம்மா, என்னை கொண்டு சொன்ன போக கேளுங்க. வேணாம்னு சொல்லுங்க. குழந்தைய கொடுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு. கண்மணி, 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 கண்மணி. இப்போ உங்க கூட்டிட்டு போட்டோம். இப்போ உங்க கூட்டிட்டு போனாலும் கண்மணி நம்ம கிட்ட திரும்ப வந்துடும். வாமா. சொன்ன கேளு. வா. இந்து, இந்து, நான் சொல்றத கேளுமா. என்னை விடுங்க. என்னை எங்கேயும் கொண்டு போகாதீங்க. இந்து அம்மா. அழாதம்மா. அமைதியா இரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ எமோஷனல் ஆகக்கூடாது. உனக்கு தெரியும்ல, நீ தனியா இல்ல. என்னங்க,
எல்லாம் சரி பண்ணிடலாம். நீ அழுகாம இரு. அம்மா அம்மா விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ உட்காரு. என்னோட கண்மணி. அம்மா 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 அவங்க கண்மணியை கூட்டி போறாங்க. போட்டோம், கூட்டிட்டு போட்டோம், எங்கேயாவது கூட்டிட்டு போகட்டும். பாவம் கண்மணி, அவ அழுறத பார்த்தா தாங்க முடியல. அழாதம்மா. போ சொல்லு, சீக்கிரமா இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போ சொல்லு, அவளை கூட்டிட்டு போ சொல்லு. அழாத பாப்பா, அம்மா வருவாங்க. இல்ல, எனக்கு அவளோட அழுக்குரல் கேட்க வேணாம். கண்மணி மேல நாம வச்சிருக்க அன்பு உண்மைனா நம்ம குழந்தை நம்ம கண்டிப்பா கிடைப்போம். ஆனா எப்படிங்க அது நடக்கும்? இது ஒண்ணும் முடிவில்லையே. இருந்தாலும் என் பொண்ணு இல்லாம நான் எப்படிங்க வாழ போறேன்? நீ அழுகாம இருந்து. என் பொண்ணு. இந்து, நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ. கண்மணி, கண்மணி, கண்மணி. அழுகாத இந்து. அழாத பாப்பா, உட்கார் வா. கண்மணி. சார், என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருக்கு சார். குழந்தைய நம்ம கொண்டு போலாம். என்ன சார் விஷயம்? குழந்தைய வெளியில கொண்டு வா. வாமா. சார், என்ன விஷயம்னு இன்னும் சொல்லல. இந்த குழந்தை இந்த வீட்டுல தான் வளரணும், அம்பாட்டு வீட்டுல. என்னம்மா, ஏன் அழாத? என்ன, வா. கண்மணி.
அம்மா அம்மா கண்மணி அம்மா என்ன சார் ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் தங்கமே அம்முவை காணலைன்னு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்டோட விசாரணை பாதியில நின்றுச்சு. திரும்பவும் விசாரணையை ஆரம்பிச்சோம். எங்க விசாரணைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ஷேனையும் கூட இருந்தாரு. தாழூர் பகவதி கோயில்ல தான் அந்த விசாரணையே முடிஞ்சது. டெலிட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். கடைசியில அம்முவை கடத்திட்டு போன காரோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு திருட அம்முவை கடத்திட்டு போன இன்னோவா காரை நான் இங்க பார்த்தேன். காரோட நம்பர் TN08 8393. இதோ இதுதான் இந்த கார். நம்மளோட கார். எஸ், அது மட்டும் இல்ல, பார்வதி அம்மாங்கிற பாட்டிக்கிட்டேயே அம்மு பத்திரமா வந்து சேர்ந்துட்டா. அருண் முன்னாடி போலீஸ் விசாரணைக்காக கொடுத்திருந்த அம்முவோட போட்டோ அன்னைக்கு திருட கடத்தி கொண்டு வந்து இந்த கார்ல வச்சிருந்த குழந்தையோட போட்டோன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. என் பொண்ணு அதோ அந்த பார்வதி அம்மாவோட கையில இருக்கிறது சொந்த மகளோட பொண்ணுதான்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு அருணும் இந்துவும் காணாம போயிட்டான்னு சொன்ன குழந்தை இந்த அம்முக்குட்டி தான். செல்லோ அருண் இது உன்னோட பொண்ணு கிடைச்சிட்டா. கண்மணிதான். அம்மா செல்லம். அம்மு. அம்மு. கடவுளே, கடைசியா நீங்க எங்க குழந்தைய திரும்ப கொடுத்துட்டீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி கொடுத்துட்டீங்க. கடவுளே. அம்மா, என்னோட தங்கமே, உன்னோட அம்மா நான் தான்மா. செல்லம். அம்மு உன்னோட அப்பா நான். அப்பா அம்மா வாங்க நாம போலாம். சார்
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.